கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த பையனை நல்லபடியாக அமையணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. மணி இப்போ எத்தனை மணின்னு பாருங்க. சரியா தெரியுதுன்னு தெரியல. 2:54 2:20 எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். வீட்டில் கிளம்பிட்டுருக்காங்க. அவங்க குன்றக்குடி வரையும் நடப்பாங்க, அவங்க பழனி வரையும் நடக்கணும். 7 நாள் நடக்கணும். ஸோ இன்றைக்கி டே 1 தான் கிளம்பியிருக்கேன். ஸோ கிளம்பி போகணும். இன்னைக்கு போகிற பயணங்கள் எல்லாமே இந்த 7 நாளும் பழனி பயணமாக தான் இருக்கும். மறக்காமல் பாருங்கள். கொஞ்சம் நல்லா வெட்டின எத்தனூடா போயிடுச்சுல. சுருள் முடி தானே ஏறி சாப்பாட்டையும் வந்துடுச்சு. தானே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஐட்டம்ன்றதை நான் காமிக்கிறேன். பேக் கேமரா தான் இதெல்லாம். கேமரா கிளிகளாக இருக்குங்க, அதுகளையும் காமிச்சிருக்கேன். இது ஒரு செடி, இது ஒரு செடி. பேக் கேமராவில் காமிக்கிறேன் என்னென்ன ஐட்டம் இருக்குது. ஸோ இது வந்து நாஸ்தா கிட்ட கொடுத்தாங்க. பாலத்துக்கிட்ட இட்லி, பொங்கல், கேசரி, வடை, அப்புறம் சட்னி. அது தொட்டுக்கு சாம்பார் வேறு கொடுத்துருந்தாங்க. என்ன இந்த இடத்துல இளநீ கொடுப்பாங்க. கேமராவில் காமிக்கிறேன். நடந்துட்டுருக்காங்களா அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே குன்றக்குடி கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த பக்கத்தில் அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்டே பண்ணணும். கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. மலை ஏறக்கூடாது, அதனால் கீழே உள்ள அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. திருப்பத்தூர் 5 கிலோமீட்டர். அருண் அப்படியே அவன் ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல் சாப்பிட்டுட்டு அப்படி நடக்க ஆரம்பித்தோம். வந்துட்டு ஒரு 7 மணி 7:30 இருக்கும். வந்துட்டோம். இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் தான் படுத்துருக்கோம். அவ்வளோதான். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு.
பார்ப்போம் நாளைக்கு எப்படி என்ன மாதிரி அமையுதுன்னு.